பிரம்மஸ்தானத்துல படிக்கட்டு இப்படி ஏத்தி திருப்புவாங்க சார். அது மிகப்பெரிய தவறு, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். யாராவது உங்களை வந்து நான் 100% வாஸ்து 100% நான் வாஸ்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானா, அந்த வடகிழக்கு படிக்கட்டு உள்ள வீட்டில் அந்த பையனுடைய கல்யாணத்தையும் பெண்ணுடைய கல்யாணத்தையும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ பக்தி கேஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் வாஸ்து பற்றி பார்த்துக்கிட்டே வரோம் சார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, படிக்கட்டுகள். ஒரு வீட்டில் படிக்கட்டு எங்க வரலாம், எங்க வரக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் சார். எப்பயுமே ஒரு மனையானது என்ன சொல்லியிருக்கேன், சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு மனை வரைகிறோம் சார். எப்பயுமே நீங்க மனம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். இங்க வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்போ படிக்கட்டு பார்க்க போறோம். படிக்கட்டு எங்க வரலாம்? அது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தாலும் நான் சொல்றது தான் கான்செப்ட். நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்க வீட்டில் இப்போ படிக்கட்டு எங்கெங்க இருக்குன்னு நான் சொல்ல போறேன். இதை அப்படியே பொருத்தி பாருங்க. படிக்கட்டு எங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஃபர்ஸ்ட் எங்க வரக்கூடாதுன்னு பார்த்துருவோம். எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ள 4 மூலையிலுமே படிக்கட்டு வரக்கூடாது சார். ஒரு வீடு சார், இது வீடு. இந்த வீட்டுக்குள்ள 4 மூலையிலுமே படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்கு உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கு உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது, தென்மேற்கு உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது, வடமேற்கு உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. வேற எங்க சார் படிக்கட்டு வரக்கூடாது சொல்லட்டுமா? இதுதான் பிரம்மஸ்தானம். இதை ஆக்சுவலாக நீங்கள் நம்ம 3ஆக பிரிக்கணும். 3ஆக பிரித்தா நடுவில் வரக்கூடிய அந்த சின்ன சென்டர் பாயிண்ட் தான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானத்திலையும் படிக்கட்டு வரக்கூடாது சார். யார் வீட்லையாவது நம்ம பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு இப்படி ஏற்றி திருப்புவாங்க சார். அது மிகப்பெரிய தவறு, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மறுபடியும் சொல்றேன், ஒரு வீட்டுக்குள்ள உள்மூலை படிக்கட்டு, வடகிழக்கு உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கு உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது, தென்மேற்கு உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது, வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது சார். இப்போ தென்மேற்கு உள்மூலை படிக்கட்டு வந்துருச்சு சார், என்ன நடக்கும்? டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள. வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு வந்துருச்சு சார், அங்க இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ ஷோரா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அது இன்டர்காஸ்ட் மேரேஜா இருக்கும், இல்லைன்னா சொந்தத்துக்குள்ளேயே லவ் மேரேஜ் ஷோரா பண்ணுவாங்க. வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு வந்தால், இப்போ பிரம்மஸ்தானத்துல படிக்கட்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு உயிர் அசம்பாவிதம். இப்போ இங்கெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாது. வேற எங்க வரலாம் ஸ்டெப்ஸ்? ஒரு வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் எங்க வரலாம்? தெற்கு நடுப்பகுதி. நல்லா கவனிச்சிங்க. வீடு கட்டுறவங்க, கட்டினவங்க, கட்ட போறவங்க எல்லாருமே தெற்கு நடுப்பகுதி படிக்கட்டு வரலாம். அப்புறம் மேற்கு நடுப்பகுதி படிக்கட்டு வரலாம் வீட்டுக்குள்ள. நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன், படிக்கட்டு ஆக்சுவலா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படி வந்தாலே 15 மார்க் அவுட். வாஸ்து 55% மேல வாஸ்து பார்க்க முடியும். நம்ம என்னதான் கால்குலேட் பண்ணி வாஸ்து பார்த்தாலும் 35-40% தான் பண்ண முடியும். யாராவது உங்களை நான் 100% வாஸ்து 100% நான் வாஸ்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானா, அவன் ஃப்ராடு பைய, 1ஆம் நம்பர் திருட்டு பையன் அர்த்தம். 40% மேல வாஸ்து பண்ண முடியாது சார். இப்போ எங்க படிக்கட்டு வரலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னா, தெற்கு நடுப்பகுதி படிக்கட்டு கரெக்ட், மேற்கு நடுப்பகுதி படிக்கட்டு கரெக்ட். இது படிக்கட்டு. சார் இப்போ வீட்டுக்குள்ள சொல்லிட்டீங்க சார் படிக்கட்டு, எனக்கு வீட்டுக்குள்ள படிக்கட்டு வேணாம் சார். நான் கட்ட போறதே ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 750 ஸ்கொயர் ஃபீட்டு. நானே கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறேன். படிக்கட்டு நான் உள்ளெல்லாம் போட முடியாது சார். ஏன்னா எனக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும், அங்கே பாத்ரூம் வந்துடும், வடமேற்கில் ஒரு பெட்ரூம் வேணும், கிச்சன் வரும், ஹால் வரும். நான் வெளியில தான் சார் படிக்கட்டு போட போறேன். படிக்கட்டு வெளியில எங்க போடலாம் அப்படின்னா வாங்க பார்ப்போம். படிக்கட்டு தென்கிழக்குல போடலாம், கிழக்கு தென்கிழக்கு கிழக்குல போடலாம், தென்மேற்கு தெற்குல போடலாம், தென்மேற்கு மேற்குலையும் போடலாம் சார். வெளி மூலை படிக்கட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான். தென்கிழக்கு கிழக்கு, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, அப்புறம் வடமேற்கு வடக்குல போட்டுக்கலாம். இந்த படிக்கட்டு போடலாம். இது வெளிமூலை படிக்கட்டு, வீட்டுக்கு வெளியில இந்த மூலை படிக்கட்டு போடலாம், இந்த மூலை படிக்கட்டு போடலாம், இந்த மூலை படிக்கட்டு போடலாம், இது போடலாம். இது வெளிமூலை படிக்கட்டு. இந்த வெளிமூலை படிக்கட்டு எப்படி சார் போடுறது அப்படின்னா, எந்தெந்த மூலை படிக்கட்டு? வெளிமூலை படிக்கட்டு இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த 4 வெளிமூலை படிக்கட்டும்
கேன்டிலீவர் படிக்கட்டாக தான் போடணும். படிக்கட்டுக்கு கீழே நமக்கு காலம் வரக்கூடாது, படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது. இவ்வளவுதான் சார் கான்செப்ட். சார் இப்போ படிக்கட்டு எங்கெங்க வரணும்? தென்கிழக்குல வரலாம் வெளிமூலை படிக்கட்டு, தென்மேற்கு மேற்கு தெற்குல வரலாம், வடமேற்கு வடக்குல வரலாம். என்ன படிக்கட்டு சொன்னேன்? கேன்டிலீவர் படிக்கட்டு. இப்போ வெளிமூலையில படிக்கட்டு எங்க வரக்கூடாது? வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது. இந்த இடத்தில் படிக்கட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, இது ராங், இதுவும் ராங். வடகிழக்கு படிக்கட்டு யார் யார் வீட்டிலலாம் வடகிழக்கு படிக்கட்டு வருதோ அந்த வடகிழக்கு படிக்கட்டு உள்ள வீட்டில் அந்த பையனுடைய கல்யாணத்தையும் பெண்ணுடைய கல்யாணத்தையும் தகப்பனார் பார்க்க மாட்டார். இது 100% ப்ரூவன். இது எப்படி சார் சொல்றீங்க? அவனுக்கு வேலை கிடைக்காது சார் வடகிழக்கு படிக்கட்டாக இருந்தா. அது எப்படி சொல்றீங்க? நான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் வீட்லேயே வடகிழக்கு படிக்கட்டு வேலை கிடைக்காது சார். சார் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, படிப்பை கொடுத்துருவார் சார் கடவுள். இப்போ உங்கள் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து பிஇ முடித்தேன் சார், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ முடித்தேன், வேலை கிடைக்கல. அப்புறம் எம்டெக் பண்ணேன் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில், அப்போயும் வேலை கிடைக்கல. சரி பிஇ முடித்தோம், எம்டெக் முடித்தோம், வேலை கிடைக்கல, பொண்ணும் தரமாட்டான். சரி ராமநகரா கர்நாடகா போய் எல்எல்பி பண்ணேன், அப்போவும் வேலை கிடைக்கல, படிப்பு தான் கிடைச்சிது. இந்த மூலையில் படிக்கட்டு இருந்தால் படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்காது, திருமணம் லேட் ஆகும். அப்போது நான் வந்து இந்த வீட்டை, சைதாப்பேட்டில் எங்கள் வீடு, அந்த வீட்டை விற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது. இதில் இன்னொரு விஷயம், வடகிழக்கு படிக்கட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அப்பா வந்து பாதிக்கப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த வீட்டினுடைய தலைமகனை பாதிக்கும். வடகிழக்கு படிக்கட்டு எங்கேயுமே போடக்கூடாது. அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, 200% தப்பு வடகிழக்கு படிக்கட்டு. உள்மூலை படிக்கட்டும் தப்பு, வெளிமூலை படிக்கட்டும் தவறு. வெளிமூலை படிக்கட்டு எங்கே போடலாம்னு சொன்னேன்? தென்கிழக்கு, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கில் போட்டுக்கலாம். கேன்டிலீவர் படிக்கட்டு முறையை அமைத்து கொள்ளலாம். வீட்டுக்குள்ள படிக்கட்டு தெற்கு மத்தியமும் மேற்கு மத்தியமும் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டு கொள்ளலாம். இதுதான் சார் வீட்டில் படிக்கட்டு அமைக்கின்ற முறை. இப்படி இருந்தால் இதெல்லாம் கரெக்டான படிக்கட்டு உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லது நடக்கும். இல்லை தவறாக இருக்குது சார் எங்கள் வீட்டில் படிக்கட்டு அப்படின்னா ஒரு சிறந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அதை மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. இல்லை சார் நான் ஹோமம் செய்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது சார். செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்டால் மட்டும்தான் அந்த தவறை சரி செய்ய முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அமைப்பு தான் படிக்கட்டு இருக்கணும். இது மாதிரி மாற்றி ஏதாவது அமைப்புகள் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தாலோ உங்கள் நிறுவனத்தில் இருந்தாலோ அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.